ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் கௌசி சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல பிரியாணி வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் பிரியாணி செஞ்சோம். அந்த வ்ளாகை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங்கே நான் போயிட்டு சிக்கன் அண்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டுருந்தேன். தென் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணோம். என்னடா பிரியாணின்னு சொல்லிட்டு பீட்ரூட் காமிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. மார்னிங் நாங்கள் கொஞ்சம் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டோம். பீட்ரூட் அண்டு கொஞ்சம் மின்ட்டு போட்டு குடித்தோம். சீரியஸாக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. வேணும்னா நீங்கள் மார்னிங்கில் லிமிட்டாக இருக்கணும், மத்தியானம் இல்லை ஹெவி லன்ச்னால் நீங்கள் மார்னிங் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்க்கும் இது ரொம்ப நல்லது. தென் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணாங்களே. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வ்ளாகு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐ எம் நியூ டு திஸ் யூடியூப். ஸோ நான் கொஞ்சம் போக போக எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு நல்லதாக ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்குறேன். இப்பயும் ரொம்பவே எஃபர்ட் போட்டு தான் வீடியோஸ் எடிட்டிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டுட்டு கிரைண்ட் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ கிச்சனில் வச்சு நல்லா மிக்ஸி போட்டு எடுத்துட்டேன். ஸோ நான் அம்மா மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ நல்லாவே கிரைண்ட் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்குமே. ஸோ கொஞ்சம் ஒரு ½ கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 2 glasses வாட்டர் ஊற்றிட்டு ஸோ 3 மெம்பர்ஸே தாராளமாகவே குடிக்கலாம். ஸோ நான் ஹாலுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான்லாம் நல்லா கரெக்டாக ஈக்குவலாக பார்ட்டிஷனாக பிரிப்பேங்க எல்லாமே. ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ஜூஸ்லாம் குடிப்போம் நாங்களும். ஸோ அதுதான் கொடுத்துட்ருந்தேன் நான். வரேன் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. எப்போம்மா நீ பிரியாணி விலாக் காமிப்பீங்க தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்துருச்சு இதோ பாருங்கள். ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிகிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே விஜய் சித்து விலாக் பார்ப்போம் நாங்கள். நான் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஆப்பிள், திரும்பி பசிச்சிட்டுன்னு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டே அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் அப்படியே நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாங்கள் இப்போ கிச்சனில் போயிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டோம். ஸோ எப்பவும் போடுற பேசிக் மசாலாஸ் தாங்க. டர்மரிக் அண்ட் ஆல்சோ சில்லி பவுடர், கொஞ்சம் லெமனு, அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை நல்லா டர்மரிக் பவுடர் அண்டு சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் பேர் ஆக்சுவலி ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே வஞ்சிரம் தான் வாங்குவேனே. ஸோ இது எனக்கு மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சைட் பை சைடு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்திக்கு ஸ்பெஷலி இந்த ஆனியன் தானே, அதை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கே ஒரு 10 minutes ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் மறக்காமல், நான் கல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அந்த கல்லெண்ணெய் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 10 minutes ஆச்சு டைம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் தாங்க டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் தான் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ சிக்கனை நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் சிக்கன் போட்டுட்டு தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரியாணி மசாலா என் ஃப்ரெண்டு போடலான்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் போட்டேன். தென் பிரியாணி மசாலா, தென் கரம் மசாலா, அப்புறம் பட்டை, லவங்கம், ஆல் ஸ்பைசஸ்லாம் இருக்குல்லங்க, அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ரெசிப்பியில் ஏதோ ஒன்று பண்ணோம் நாங்கள். பட் டேஸ்ட்டு செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த கையில் கிடைக்கிற எல்லா மசாலாஸும் போடுங்களேன், நல்லா இருக்குங்க டேஸ்ட். எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாது நமக்கு. தென் கொஞ்சம் புதினாவும் நல்லா ஃப்ளேவருக்காக போட்டுட்டோம். அப்புறம் கொத்தமல்லியும் போட்டுட்டோம். தென் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா கேர்டு போட்டால் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே. ஸோ மறக்காமல் கேர்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிட்டோம். ஸோ இந்த மேரினேஷன் தாங்க இதுக்கு ஒர்க்கே, மற்றபடி வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது நமக்கு. மேரினேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்துப்பு, நான் இந்த சால்ட் தான் யூஸ் பண்ணுவேனே. ஸோ அது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிட்டோம். தென் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். என்னடா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, மறந்துட்டோம் நாங்கள். ஸோ லாஸ்ட்டில் கிடக்கிறேன்னு என்ன கலரே வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த பவுடரை ஆட் பண்ணி விட்டோம். தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் நான் போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க ஆறுனதுக்கு.
வாங்க பிரியாணியோட ப்ராசஸையும் பார்த்துடலாம். ஸோ ஒரு டபரா செட் என்கிட்ட இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அப்புறமா வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த கொஞ்சம் ஸ்பைசஸ் இதுலேயும் வந்து போட்டுக்கிட்டோம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பச்சை மிளகா, தென் ஆனியன் கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டோம். தென் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இவங்க தான் என் ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து எடிட் பண்ணுவோங்க, சமைப்போங்க. எப்போவுமே பின்னாடி வந்து எதுனா ஒரு யூடியூபரோட வீடியோ தான் நாங்களும் பார்த்துட்டே தான் சமைப்போம். ஏன்னா ஐ எம் நியூ டு திஸ் குக்கிங். இப்போ தான் வந்து குக்கிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். தென் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கொஞ்சம் போட்டுட்டு தென் நம்ம போட்டோம்ல அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். ஸோ அது ஒரு 1/2 hour ஆகிடுச்சு ஆக்சுவலி மேரினேட் பண்ணி வச்சுருந்தது. ஏன்னா அப்படியே ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டே தான் பொறுமையாக தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோமே. தென் பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் இந்த மேரினேஷன் ப்ராசஸ் மட்டும் தான். இப்போ இது நல்லா வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா பொறுமையாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 15 minutesக்கு அப்படியே சிம்லே வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் பாருங்கள் ஸ்டிக்கர் கூட பிரிக்கல, புது பாத்திரம் தான் அது ஆக்சுவலி. தென் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு அது குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு செய்யறதுக்காக எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா அதே மசாலாஸ் போட்டுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருங்க. ஆக்சுவலி அந்த கிளிப்பு நான் வந்து எடுக்கல. நீங்கள் வந்து மறக்காமல் மேரினேஷன் முன்னாடி அது வந்து ஊற வச்சுருங்க. ஸோ தட் டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் நம்மளால். சரிங்களா? அதை போட்டு விட்டுருங்க. இதை நீங்கள் பாருங்கள், நம்ம சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துட்டு சாஃப்டாக வந்து வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதிலே வந்து ஒரு 60% வந்து குக் ஆகிருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்டு வந்து டேஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் தான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணேன். ஃப்ரெண்டு தான் ஃபுல்லாகவே வந்து கிச்சன் ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. தென் வந்து ரைஸ் வந்து ஒரு 80% வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே பொறுமையாக நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஃபில்டருக்கு பண்ணுறதுக்கு இல்லைங்க, அதனால் டேரெக்டாகவே போட்டுட்டோம். சரி அது வேறு நம்ம தானே பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே எடுத்து போட்டுட்டோம். லேயரிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நாங்கள். ஹைதராபாத்தியோட ஸ்பெஷலே வந்து லேயரிங் தாங்க. ஸோ லேயரிங்கும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். தென் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம். லைக் நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். தென் வந்து மறுபடியும் புதினா லீவ்ஸ் எவ்வளோ கழுவு நீங்கள் புதினா யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கழுவு டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலி முந்திரி ஃப்ரை பண்ணல, நீங்கள் வேணால் ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு டாப்பிங்ஸுக்காக தான், ஒரு நாள் செய்கிறோம்ல செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் எல்லாமே வந்து போட்டுட்ருந்தோம் நாங்கள். அண்ட் ஆல்சோ முக்கியமானது இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் தாங்க. இதுக்காக தாங்க ஃப்ரையே பண்ணது ஆக்சுவலி. இதுதான் நமக்கு வந்து கலோரிஸ் அதிகமாக வரும். பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, வீட்டிலனா செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். தென் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சோண்டு புதினா லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக என்ன பண்ணலான்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா சிம்லே வச்சுருங்க. சிம்லே வந்து ஒரு 15 to 20 minutes வந்து இருக்கட்டும். மேலே வந்து அந்த சுடுதண்ணி ரைஸ் போட்டு பாயில் பண்ணோம்ல அந்த பாத்திரத்தை மேலே வந்து வச்சுருங்க. சரிங்களா? நான் அதை வந்து ஷூட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே. என் ஃப்ரெண்டு பத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுங்க. அதுக்காக ரொம்ப நெய்யெல்லாம் நாங்கள் வந்து போடல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிளேட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சைடில் ஒரு பக்கம் பாட்டு வேறு போயிட்டு இருந்துச்சு, அப்படியே வைப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ நம்ம எப்போவுமே டைம் மேனேஜ்மெண்ட்டோட தாங்க கிச்சனில் எப்போவுமே ஒர்க் பண்ணணுமே. ஸோ அது முடிச்சுட்டு அப்புறமா பண்ணலான்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து மொஜிட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த மொஜிட்டோ ப்ரிப்பேரிங் வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போயிட்டு பாருங்கள். சரிங்களா? சில்லுன்னு எதனா குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதனால் மொஜிட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். தென் இங்கே பார்த்தீங்களா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும். இது ஆக்சுவலி நான் ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருந்தேன் ஹைதராபாத்தி பிரியாணி. நார்மல் பிரியாணியை விட ஹைதராபாத்தி பிரியாணி தான் ரொம்ப ஈஸி. அந்த மேரினேஷன் அந்த ஆனியன் ப்ராசஸ் இது ரெண்டும் மட்டும் முடிச்சிட்டோன்னா தம்மில் போட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணிவிட்டு வீட்டில் ரெடி ஆகிடுங்க. அந்த மீன் வெயிலில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ உதிரியாக சாப்பாடு நல்லா வந்துருந்துச்சு. அப்படியே நான் வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வாய்ஸ் ஓவரில் நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த டைமில் வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வாய்ஸ்லோட வேணும் விலாக்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் ஃபிஷ்ஷும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே 3 பேரும் ஒரு சீஸை போட்டுட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெப்சி தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெப்சி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி குடித்தாங்க. ஸோ நான் வந்து ஸோ ஈவினிங் வந்து காட்ஸில்லா மூவிக்கு தான் போயிருந்தோம். ஸோ இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக்சுவலி. கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு vlogல கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். பை பாய்.